மீனா 7 நாளைக்குள்ள உண்மைய சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கெடு வச்சிடுறாங்க. ரோகிணி இந்த உண்மையை எப்படி சொல்றது? எப்படி ஆன்ட்டி ஏத்துப்பாங்கன்னே தெரியலையே. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம இருக்காங்க. அப்புறம் மீனா கிட்ட போய் கெஞ்சுறாங்க. மீனா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ஆன்ட்டி கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் பெரிய ஆர்டர் வாங்கியிருந்தேன். அப்போ என் மேல கொஞ்சம் பாசம் காமிச்சாங்க. இப்போ மனோஜ் நீ கடன் ஆனதுக்கு காரணம் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுச்சுவேஷன்ல நான் உண்மையை சொன்னா கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. மீனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, ரோகிணி என்ன பேசுறீங்க? நீங்க அந்த 30 லட்ச ரூபா கடனை எப்போ அடைக்கிறது? எப்போ உண்மையை சொல்றது? அது வரைக்கும் நான் எல்லாம் பார்த்து சுமந்து சுத்திட்டு இருக்க முடியாது. நான் சொன்னது சொன்னதான் ரோகிணி. நீங்க உண்மையை கண்டிப்பா 7 நாள்ல சொல்லணும். அப்படி இல்லையா நான் சொல்லிடுவேன். அவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்த டைம் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி, ச்சே இந்த மீனாவை போய் நம்பர் எப்படி கழுத்து அறுத்துட்டாங்களே, நம்ம என்ன பண்றது? சரி மனோஜ் கிட்டயாவது உண்மையை சொல்லுவோம்னு சொல்லிட்டு மனோஜை தனியா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்க. உடனே மனோஜ் கேட்கிறாரு, என்ன ரோகிணி இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், நம்ம கிட்ட காசு வேற இல்லையே, தேவையில்லாம நிறைய செலவு பண்ணிட போறோம், கடனை வேற அடைக்கணும்ல அப்படின்றாரு மனோஜ். உடனே ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் கடன்றது எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நான் உன் லைஃப்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் சொல்ல போறதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் என்னை ஏத்துப்பல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் சொல்றாரு, ரோகிணி நீ இல்லாமல் எனக்கு லைஃபே கிடையாது சரியா? என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட கேட்குறேன், உனக்கு கிறிஷை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம் கிறிஷு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்போ நீ ரோகிணி இல்லையா, கல்யாணியா? அதுக்காக தான் இந்த செட்டப்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, கல்யாணின்றவங்க யாருன்னு உனக்கு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இதுக்கு கல்யாணி பேயே பெட்ரு போல, நீ என்ன சொல்ல வரனே தெரியல ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி மனோஜ் கையை பிடிச்சிட்டு, மனோஜ் என்ன நடந்தாலும் என்னை ஏற்றுக்க மனோஜ், என்னை விட்டுறத மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அழறாங்க கொஞ்சம். உடனே மனோஜ் சொல்கிறாரு, எதுக்கு ரோகிணி இப்போ அழுதுட்டு இருக்க, என்ன நடக்குது, என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜும். உடனே ரோகிணி கேட்குறாங்க, மனோஜ் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பல, எதுக்காகவும் என்னை ஒதுக்க மாட்டல, யார் சொன்னாலும் என்னை விட்டு விலக மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி நீ இல்லாமல் எனக்கு லைஃபே இல்லை. இப்போ பார் எனக்கு இவ்வளோ கடன் இருந்தாலும் நான் அதை அடைச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே நீ இருந்தால் மட்டும்தான் ரோகிணி எல்லாமே நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி கேட்குறேன், மனோஜ் நான் உன்னை எப்படி நம்புறது? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொன்னேன், நீ என்னை எப்படி ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அப்படி என்ன உண்மையை நீ மறைச்சி வச்சிருக்க? என்ன உண்மையாக இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுப்பேன் ரோகிணி, ஏன்னா எனக்கு எல்லாமே நீ தானே ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், கிறிஷ் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, ரோகிணி ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம்னு சொல்கிற, அது ஏன் கிறிஷை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, கிறிஷ் தான் என்னோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன ரோகிணி நீ கல்யாணியா ரோகிணியா, உன் பையன் கிறிஷ்ன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே ரோகிணி எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இந்த பார் மனோஜ், எனக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த கல்யாணம் ஆகி முதல் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அப்போ பிறந்தது தான் கிறிஷ் மட்டும் தான் என்னோட வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை வந்தது, உங்க கூட வாழணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் மனோஜ் இவ்வளோ நான் பொய் சொல்லி உன்னை ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்க மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் எதுவுமே பேசல, அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு, என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காரு. உடனே ரோகிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் ரொம்ப அமைதியாக இருக்க, நான் சொல்கிறத கேட்டு உனக்கு கஷ்டமாக இருக்கும், கோவமாக இருக்கும், ஆனால் நீ என்னை போய் ஏற்றுக்கணும் கூட அவசியம் இல்லை, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு கூட என்னை ஏற்றுக்கோ, கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கோ மனோஜ் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழறாங்க. உடனே மனோஜ் கோவத்தோடு அப்படியே கத்துறாரு, ரோகிணி என்னை இவ்வளோ ஏமாத்துறியா, என்னை இவ்வளோ முட்டாளாகிருக்கியா, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தைக்கு, எதுவுமே என்கிட்ட சொல்லலை, எப்படி இவ்வளோ சீப்பாக பிக்கப் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜ் ரோகிணி பார்த்து. உடனே ரோகிணி கெஞ்சுறாங்க, மனோஜ் கோவப்படாத மனோஜ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் என்னை ஏற்றுக்க மனோஜ், நான் உனக்காக தான் மனோஜ் எல்லாமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி என்கிட்ட ஏதோ சின்ன விஷயத்த ஏதோ மறைச்சிருப்ப, அதை நான் ஏற்றுக்கலாம்னு நான் நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க, நான் உங்ககிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தேன், எவ்வளோ ட்ரூவாக இருந்தேன், ஆனால் நீ எனக்கு கொடுத்த பரிசு இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி கேட்குறது, மனோஜ் உன் கஷ்டம் எனக்கு புரியுது மனோஜ், ஆனால் என்னை மட்டும் வேணாம்னு சொல்கிறத மனோஜ், உன்னை விட்டால் எனக்கு வேறு லைஃப் கிடையாது மனோஜ், நீ தான் மனோஜ் எனக்கு எல்லாமே, நீ இல்லை நான் செத்துருவோம் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ரோகிணி இதுக்கப்புறமாவது என்னை அழுது என்னை ஏமாத்தாத தயவு செஞ்சு, என்னை வீட்டில் என்னை எல்லாம் எவ்வளோ கேவலமாக சொல்ல போகிறாங்க, ஐயோ இந்த முத்துலாம் என்னை கேவலப்படுத்துவானே, ச்சே உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, உன் கூட நான் இவ்வளோ லைஃப் வாழ்ந்திருக்கேன், இது எதுவுமே தெரியாத நான் முட்டாளாக இருந்திருக்கேன், நான் என்ன ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நமக்கு அந்த வீடு எதுவுமே வேணாம் மனோஜ், தனியாக போய் வாழலாம் மனோஜ், நான் ஒன்று பார்த்துக்கிறேன் மனோஜ், நான் சம்பாதிக்கிறேன் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
உடனே மனோஜ் கோவத்தோட எழுந்திரிச்சு, ரோகிணி இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட தயாரா இல்லை, தயவு செஞ்சு என் லைஃப்ல இதுக்கப்புறம் வரவே வராதா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட மனோஜ் வீட்டுக்கு போறாரு. அப்போ கிறிஷ் ஓடி வந்து அப்பான்னு வந்து கூப்பிடுறான் மனோஜை. உடனே கிறிஷ் போட்டு மனோஜ் அடிக்கிறாரு. டேய் போடா, யாரா அவனுக்கு அப்பா அப்படின்ட்டு. உடனே முத்து மனோஜ் அடிக்க போறாரு. டேய் சின்ன பையன் பார்க்காம அவனை போய் அடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாரு. உடனே மனோஜ் முத்து பார்த்து கோவத்தோட கத்துறாரு. அவன் யார் தெரியுமா உனக்கு, யார் தெரியுமா அப்படின்றாரு. உடனே முத்து சொல்ற, டேய் என்னடா லூசு மாதிரி அந்த சின்ன பையனை போட்டு அடிச்சுட்டு அவன் யாருன்னு கேட்குற, என்னடா கடன் தொழில லூஸ் ஆகிட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாண்டா நான் இவ்வளோ நாள் லூஸாக தான் இருந்தேன், இந்த ரோகிணின்ற ஒரு பொண்ணை நம்பி நான் லூஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஜய் கேட்குறேன், என்னடா மனோஜ் என்ன வளர்ற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா எல்லாம் உங்களால் தாம்மா, ரோகிணிக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆயிருக்குமா, ரோகிணிக்கு ஒரு குழந்தை இருந்ததுக்கு, அந்த குழந்தை தான் இந்த கிறிஷ், அதனால தான் இவனை அப்பான்னு கூட வச்சிருக்கா ரோகிணி. இந்த எந்த உண்மையும் எனக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் நான் முட்டாளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே முத்து சொல்கிறார், என்ன மீனா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கான், ஏதோ கடன் தொழிலில் ஏதோ பைத்தியனா ஆகிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், ரோகிணியோட பையன் தான் கிறிஷ் அப்படின்றாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்ன மீனா நீயும் வளர்ற, தெரிஞ்சுதான் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க ரோகிணியோட பையன் தான் கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா. ரோகிணிக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் மனோஜை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உண்மை, இது எனக்கும் தெரியும், இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி என்னை மிரட்டி வச்சிருந்தாங்க, இந்த உண்மையை சொல்ல வச்சதும் நான் தான் இப்போ அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயோட கோவம் எல்லாம் மீனா பக்கம் திரும்புது. இவ்வளோ உண்மையை தெரிஞ்சு மறைச்சி வச்சிருந்திருக்கடி பாவி பாவி பாவி, ஐயோ என் பிள்ளைய வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே, இந்த மாதிரி உன் வாழ்க்கையை நான் பண்ணிட்டுனேடா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கிறேன்னு நினச்சிட்டு பணக்கார பொண்ணா தேடினேன், அதுதான் கிடைக்கலாம் பரவாயில்ல, அதுதான் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல பொண்ணாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நினச்சினே, இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கனே அப்படின்ற மாதிரி விஜய் அழுகுறாங்க. உடனே அண்ணாமலைக்கும் ஒன்றும் புரியல, என்னடா ஒரு பொண்ணு இவ்வளோ நம்மளை ஏமாற்ற முடியுமா, இந்த அளவுக்குலாம் ஒரு முட்டாளாக இருந்திருக்கோம், ஏன் இந்த பொண்ணு நம்மகிட்ட இந்த உண்மையை சொல்லவே இருந்தது இவ்வளோ நாளா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை யோசிக்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக கிறிஷ் விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அது நம்ம வீட்டிலே இருந்தே இருக்குதுன்றது கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாருப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, ரோகிணி எங்கே இப்போ, அவங்க இங்கே காணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை எங்கள் ஹோட்டலில் வச்சு தான் எங்கிட்ட ரோகிணி சொல்லிட்டான் தனியாக, அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இதோட என் லைஃப்பில் ரோகிணியே கிடையாது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு.